தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கையும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியுமே வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முக்கிய உந்து சக்தி என்று கூறியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மேற்காசிய போர் உள்ளிட்ட சர்வதேச சூழல்களை சுட்டிக்காட்டி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, உலகம் தற்போது ஒரு நிச்சயமற்ற காலகட்டத்தை கடந்து கொண்டிருந்தாலும் இந்தியா முழு தன்னம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியாவிற்கு கிடைத்துள்ள சாதகமான மக்கள் தொகை சூழல் நாம் தவறவிடக்கூடாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்றார். எனவே இளைஞர்களுக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க மாநில அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளம் என்று குறிப்பிட்ட அவர், வேளாண்மை மற்றும் புத்தொழில்கள் வரை பெண்களின் பங்களிப்பு அபாரமாக உள்ளதாக பாராட்டினார். சர்வதேச நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் நமது குறு, சிறு மற்றும் நடுநிலை தொழில் நிறுவனங்களுக்கு உலகச் சந்தையில் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் பிரதமர் மோடி தனது உரையில் தெரிவித்தார்.